வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நேற்றுக்கு பொது பட்ஜெட்டை ஃபுல்லாக பார்த்தோமா, இன்னைக்கு வேளாண் துறை சார்ந்த தனி பட்ஜெட் இருக்கு பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க எப்போ வாய்ப்பு கிடைக்கும், விவாதம் நடக்கும், நம்ம பேசலான்னு ரொம்ப ஈகராக இருக்கார்ல. கேள்விகளை கேட்கறதுக்கு ரொம்ப ரெடியாக துடிச்சிக்கிட்டு இருக்கார்ல. ஆக்சுவலாக எப்போ இது நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஈகராக இருக்காருன்றதை மட்டும் ப்ரெஸ் மீட்டில் ஒரு முறை பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரவைக்கு வந்தாருங்க. எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் வந்திருக்க மாதிரி இருக்குல்ல. வேறு எதுவும் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாவேக அரசோட நிலைப்பாடுகள் இருக்குல்ல, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா, காவிரி இஷ்யூவில் இந்த டெல்டா விவசாயிகள் இருக்காங்களே, இவங்க நலன் சார்ந்து தாவேக அரசு பெருசாக எதுவும் கேர் பண்ணுறதில்லன்னு கண்டனங்களை பதிவு பண்ணுற வகையில் இது போல் கருப்பு நிற உடைய அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் திமுகவினர் இப்படி வந்திருக்காங்களா, இன்னொரு பக்கம் அண்ணா இபிஎஸ் அவர்கள் அவைக்கே வந்தாருங்க. சட்டப்பேரவை வளாகத்தை நெருங்கும் போது முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல, அவர் பார்த்தாரு. 2 பேரும் பார்த்தாங்க. இருவரும் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. 2 பேரும் பரஸ்பரம் வணங்க வச்சு சிரித்தாங்க. இவங்க 2 பேரும் பார்த்து சிரிக்கிறதே பெரிய நியூஸாக சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா அதிமுகன்ற அந்த கட்சி கிட்டத்தட்ட கூடாத மாதிரி ஆகிட்டு இருக்க. பார்த்தீங்களா, முக்கியமான தலைகளை தாவேக பக்கம் வந்துட்டு இருக்காங்களே. அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி இருக்கு. எந்த நேரத்துலையும் சிஎம் அவர்களை பார்த்து சிரிக்க முடியுது அப்படின்னா ஓகே, அரசியல் மாண்பை இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. தாவேக அரசோட முதல் வேளாண் பட்ஜெட் இருக்கு பாருங்க, அதை அமைச்சர் வினோத் அவர்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணாங்க. எழுந்து நின்று உரை நிகழ்த்த ஆரம்பித்தாருங்க. அப்போது கோட் சூட் போட்ட விவசாயி சிஎம் அவர்கள், ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் யாரும் இல்லை, நீங்கள் கொண்டாடப்படுற வரோம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினதும் இதில் இங்கே சொன்ன பார்த்தீங்களா, ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க வந்தவர்ன்ற மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்டு எதிர்கட்சிகள்லாம் செமையாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது போலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கொஞ்சம் ஷவுட்டிங் பெருசாக வரவே சபாநாயகர் பிரபாகர் இருக்கார்ல, அவர் இன்டர்ஃபியர் ஆகிட்டாருங்க. இல்லை அமைச்சரே, நீங்கள் இந்த வேளாண் அறிக்கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். சிஎம் அவர்கள் புகழை பாடிக்கிட்டே இருந்தார்ல, அதில் கடுப்பானாங்க கூட எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஊழல்ன்ற வார்த்தை இப்படி பயன்படுத்தினாங்களே, இதில் ட்ரிகர் ஆகிட்டாங்க கூட எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ஏற்பட்ட விஷயம் அவையில் நடந்திருக்கு. பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம். விசில் காற்று இசைத்த முதல் ராகம். மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள். விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட. நீங்க படிங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு?
நாங்கள் கொண்டாட உங்களைப் போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தேர்வு செய்த தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க 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 உட்காருங்க. நானே சொல்றேன்ல உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாதீங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க. நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க. ஆரம்பமே அமக்கலமாக இருக்குல்ல, ரைட்டு. இதுக்கப்புறம் தான் இந்த வேளாண் பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் மக்களே. உங்களுக்கு வளமான மண் வளமான வருங்காலம், அதாவது தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு விஷயத்தை நிறுவுறாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 122 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. நெல் விதை உற்பத்தி அண்ட் விநியோக மானியம், இது சம மேட்ரு. என்னன்னா மாநில அரசோட சிறப்பு திட்டமாக இதை கொண்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 34.72 கோடி ரூபாய் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த சப்சிடி வழங்குறது இருக்குது பார்த்தீங்களா, நெல் விதை உற்பத்தி சார்ந்தும் அதை கரெக்டாக அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன், இதை பேஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வருது தாவேக்கா அரசு. ஒவ்வொரு உழவருக்கும் தனிப்பயன் சேவைகளை அவங்க கொண்டு வராங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் உழவர் செயலி தொடங்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்காக ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து இதை கரெக்டாக தங்குதடை இல்லாமல் கொண்டு போகிறதுக்காகவே இவ்வளோ பணம். உயிர்ம உர பயன்பாட்டை ஊக்குவிக்கிற வகையில் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இலவச மின்சாரத்துக்காக வேற யாருக்கும் இல்லை, விவசாயிகளுக்காக தான் 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஏன்னா மின்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சு விவசாயம் சார்ந்து. உழவர் ஐடி பெற்ற 3 லட்சம் பேருக்கு மண் வள அட்டை வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்காகவே 6 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. மக்காச்சோள உற்பத்தி இருக்குல்ல, இப்போ இந்த அமெரிக்கா இந்தியாவோட மார்க்கெட்டை பெருசாக டார்கெட் பண்ணது காரணமே மக்காச்சோளம் தான். அங்கே அதிகமாக விளையுது, இது இந்தியா தள்ள காட்டுறது அவங்க அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் நம்மளே உள்நாட்டில் இன்னும் அதிகப்படுத்தினா அதோட உற்பத்தியை, ஸோ இந்த உற்பத்தியை அதிகரிக்கிற வகையில் இதை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. 36 கோடி ரூபாய் செலவில். காட்டு பன்றிகள் இருக்குல்ல, அசுரன் படத்தில் பார்த்துருப்பீங்களே, அந்த காட்டு பன்றினால எந்த அளவுக்கு தலைவலி அந்த உழவு நிலம் சார்ந்த. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை எப்படி கொண்டு வராங்கன்னா, காட்டு பன்றிகளால் பயிர் இழப்பு ஏற்படுதுல, இதை தடுக்கிறதுக்காக, இந்த சேதத்தை தடுக்கிறதுக்காகவே இந்த காட்டு பன்றிகளை அந்த பயிர் நிலங்களை அண்ட விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு திட்டம் கொஞ்சம் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் இறங்கி இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்களே. 7.35 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தொழில்நுட்பம் ப்ளஸ் பாரம்பரியம் இஸ் ஈக்குவல் டு வேளாண் கண்காட்சி. அதாவது இப்போ இருக்க கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ் இருக்குல்ல அக்ரிகல்ச்சர் சார்ந்து, இதை நம்ம பாரம்பரியத்தோடு இணைச்சி ஒரு எக்ஸிபிஷனை பண்ண போகிறாங்களாம், அக்ரி எக்ஸிபிஷன். இதுக்காக மட்டும் 3 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக வந்திருக்குன்ற மாதிரி பல அவேர்னஸ் விவசாயிகளுக்கு கிடைக்கும், அவங்க அதை ஆக்சஸும் பண்ண முடியும். மழை வெயிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 43,500 தார்பாய்களை கொண்டு வர திட்டத்தையும் இவங்க கொண்டு வராங்க. இதுக்கு மட்டும் 10 கோடி ரூபாய். தார்பாய்களுக்கு இவ்வளோ செலவாகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும் தான், ஆனால் எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கெல்லாம் வாழ்நாள் ரொம்ப கம்மி தான் மக்களே. கொண்டு போகும்போது கிழியறது ஏதாவது ஆகுறதுன்னு ஆச்சுனாக்கா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோ சீரம் கிழியாது. பட் சொல்ல முடியாதுல்ல அக்ரி திங்ஸை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் அமைக்கப்படும்னு சொல்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா சாம, திணை, வரகு, குதிரவாளி, பனிவரகு, இந்த பயிர் சாகுபடி இருக்குல்ல, இதை ரெட்டிப்பு மடங்காக்க முடியும்ன்றாங்க. இதை ஆழமாக நம்புகிறாங்க. இதுக்காக 7.61 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சாகுபடி பரப்பை அதிகரிக்கிறதுக்காக எது கரும்பு சாகுபடி சொல்கிறேன், கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வராங்க. 9 கோடி ரூபாய் இதுக்கான மதிப்பு. நல்லா கவனிச்சிங்களா, ஒரு திட்ட அறிவிப்பு சார்ந்த ஒதுக்கீடுகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஒரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்கன நடவடிக்கையை இந்த வேளாண் பட்ஜெட்டில் தாவேக்கா அரசு ஃபுல்லாக கடைபிடிச்சிருக்காங்க. சிக்கனமாக பண்ணால் அதான் வரவேற்புக்குரியது, ஆனால் அதுக்கேற்ற ரிசல்ட் வரணும். அது என்ன போதும் தெரில. விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கிறதுக்காக 3 புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்களை கொண்டு வராங்க. இதோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.1 கோடி ரூபாய். சிறிய தளிர் அண்ட் பெரிய ஆரோக்கியம் இந்த பெயரில் தளிர்கீரைகள் திட்டத்தை கொண்டு வராங்க. இதோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ரூபாய். வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம் ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதா, நேம் சேஞ்ச் அவ்வளோதான். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த மாடி தோட்டம் அமைக்கிறது இருக்குல்ல, அந்த விஷயந்தான் இது.
இதுக்கான இடுபொருள் தொகுப்புகள், அப்புறம் காய்கறி விதை தொகுப்பு, பழச்செடி தொகுப்பு, நீரியல் தோட்டம், செங்குத்து தோட்டம், இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து நீர்வழி குடில்களையும் அமைக்கிறதுக்கு அரசு ஹெல்ப் பண்ணும். அப்பேற்பட்ட இந்த திட்டத்தை எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. பனை நடுவோம் பலன் பெறுவோம், இந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்குல்ல, இதுக்கு உயிர் கொடுக்குற வகையில் பனை பாதுகாப்பு இயக்கத்தை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் இதுக்கு அலோகேஷன். அண்டு QR கோடோடு விதை சான்றிதழ் வழங்குறதுக்கான விஷயத்தையும் பண்ணுறாங்க. QR கோடு விதை சான்றிதழ் வழங்குறதுக்கு 1 கோடி ரூபாய் இதுக்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க. உயர் மதிப்பு கொண்ட பழ உற்பத்தி இருக்குல்ல, இதை அதிகரிக்க ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க தாவேக்கா அரசு. உண்மையிலேயே வரவேற்புக்குரிய விஷயம். ஏன்னா நாம் என்னதான் நம்ம ஊரில் நல்லா விளைவிக்கிற பொருட்கள் இருந்தாலும் உலகம் முழுக்க நிறைய பேர் கன்சியூம் பண்ணுற பொருட்களை நாமும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணாக்கா அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக ப்ளேஸ் ஆகும் பல நாடுகளில் இருந்து. எப்போவுமே நம்ம இங்கேயே எல்லாத்தையும் தயாரித்து உள்நாட்டுக்குள்ளேயே விற்றுக்கிட்டு இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது. இதை நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அதில் ஏற்றுமதி பண்ணணும். அப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு நாம் ரெவன்யூ சோர்ஸை கெயின் பண்ண முடியும், பெருசாக கெயின் பண்ண முடியும். அந்த வகையில் ப்ளூபெர்ரி, அவகேடா, கிவி இது போல் பழ உற்பத்தியை பெருசாகிறதுக்கு தாவேக்கா அரசு முனைப்பு காட்டியிருக்காங்க. 1.87 கோடி ரூபாவை இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அரசு தோட்டக்கலை பண்ணைகள் இருக்குல்ல, இதை மேம்படுத்துறதுக்காக 2.25 கோடி ரூபாய் அவங்க இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. காளான் வளர்ப்பு இருக்குல்ல, இதை ஊக்குவிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டு. இதை ஊக்குவிக்கிறதுக்கு கிராமத்தினருக்கு 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் அமைக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான ஒதுக்கீடு என்னை பொறுத்திருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 கோடி ரூபாய் கூட இல்லைங்க, அதிலும் பாதி தான், 50 லட்சம் ரூபாய் தான். எதுக்கு நான் ரொம்ப பாதியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்குனாக்கா அந்தளவுக்கு மட்டும்தான் பயனாளிகளும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு இந்த தொகை பெருசாகுதோ அந்தளவுக்கு பயனாளிகள் எண்ணிக்கையும் பெருசாகும், அந்த ப்ரொடக்ஷனும் பெருசாகும். அதுக்கு சொல்கிறேன். 1720 ஏக்கரில் மருத்துவ பயிர் சாகுபடி ஊக்குவிக்கிறதுக்கும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய். இந்த சின்னதாக பால் பண்ண அமைக்கிறதுக்கும் இந்த அரசு முடிவு பண்ணியிருக்குங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 4.19 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், இதன் அடிப்படையில் தரமான பருத்தி உற்பத்தியை பெருக்கிறதுக்கும் முடிவு பண்ணியிருக்கு தாவேக்கா அரசு. 27.21 கோடி ரூபாவை அவங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமைக்காக வேளாண் காடுகள் திட்டத்தை கொண்டு வராங்க. 17.10 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கீடு. நீர் மேலாண்மைக்காக துளி துளி தண்ணீர் திட்டம், பாடல் வரிகள் மாதிரி இருக்குல்ல, இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ தெரியுமா இதுக்கு ஒதுக்கீடு? 785 கோடி ரூபாய். விவசாயத்தோட உயிர் நாடி எதுங்க? நீர் தானே. அதோட முக்கியத்துவத்தை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்களை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட இதோட அலோகேஷன் மட்டுமே 22 கோடி ரூபாய். அண்டு 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், எதுக்கு 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் சேமிப்பு கிடங்கு வசதிகளை கொண்டு வராங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 4.80 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தென்னை, தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம். ஆக்சுவலாக இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னை சார்ந்த பொருட்கள் இருக்குல்ல, இதுக்கு அதிகப்படியாக லாபம் கிடைக்கணும். இந்த விஷயத்தை மைண்டில் வச்சு இதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 5.30 கோடி ரூபாவை அவங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 500 பண்ணை குட்டைகளை உருவாக்குறது, 100% மானிய மக்கள் இதில். அண்ட் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாடுறது, 75% மானியம் இதில். 8.5 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. வேளாண் இயந்திரங்கள் இருக்குல்ல, இது ரிப்பேர் ஆகிடுச்சுனாக்கா அதை கொண்டு போய் கொடுத்து அது வர வரைக்கும் நாம் உட்காந்துட்டு இருந்து தலைவலி பார்த்தீங்களா. ஸோ இந்த வேளாண் இயந்திர ரிப்பேருக்காக கிட்டத்தட்ட 15 மையங்கள் அமைக்கிறதுக்கு 50% மானியத்தையும் அரசு வழங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 1.12 கோடி ரூபாவை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வாடகை 2.0 இந்த அப்ளிகேஷன் இருக்கிற இந்த செயலி, அதாவது வேளாண் பொறியியல் துறை இயந்திர வாடகை வழங்கல் இருக்கு பாருங்க, அதை பேஸ் பண்ண இந்த செயலி இந்த சேவையை வலுப்படுத்துறதுக்காக 463 வேளாண் இயந்திரங்களை கொள்முதல் பண்ணுறோம், கருவிகளையும் கொள்முதல் பண்ணுறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. 1000 ஏக்கருக்கு பாசன பரப்பை உருவாக்க பொதுப்பிரிவை சேர்ந்த 500 விவசாயிகளுக்கு மட்டும், ஓகேவா, பொதுப்பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும். ஆழ்துளை அண்ட் குழாய் கிணறுகள் இருக்குல்ல, இது பின்னேற்பு மானியத்தில் அமைக்கப்படும் சொல்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொன்னோன்னா, முதல்ல நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரீஎம்பர்ஸ் பண்ணுற மாதிரி தான் சப்சிடியை அப்படி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச மானியம் 100%லாம் கிடையாது, 60% மட்டும்தான். அதாவது 100 ரூபாய் செலவாகுதுனாக்கா அதில் 60 ரூபாய் மானியத்தில் போயிடும். புரியுதா மக்களே? ஸோ இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் அவங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கடலோர மாவட்டங்களில் நன்னீர் கிணறுகளை அமைச்சு மிளகா, கொத்தமல்லி இந்த சாகுபடி அதிகமாக செய்யணுன்றதுக்காக இதை ஊக்குவிக்க 49.4 லட்சம் ரூபாயை அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் தன்னிச்சையாக ப்ரைவேட்டாக ஒரு விஷயத்தை இது போல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே பட்ஜெட் ஒரு 20-25 லட்சம் போட்டுற மாட்டோம். ஆனால் அரசு இந்தளவுக்கு கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்கன்னா இது நல்ல விஷயம், அவங்க கொண்டு வர திட்டம். பட் அலோகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க. இதுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமோ தான் எனக்கு உள்ளார்ந்து தோணுது. திருக்கோவிலூர், முசிறி, காரைக்குடி, தாராபுரம், கும்பகோணம்
இந்த பகுதிகளில் புதிய வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் அண்ட் பயிற்சி மையங்களை இந்த தாவேக அரசு கொண்டு வராங்க. இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறது 4.6 கோடி ரூபாய். உழவர் சந்தைகளை புனரமைக்க 8 கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறாங்களாமா. விவசாயிகளுக்கு நேரடி விற்பனை அண்ட் நிறைவான வருமானத்தை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த செலவு பண்ண போகிறதா அமைச்சர் வினோத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, இதுக்கு மாணவர் களப்பயிற்சிக்காக 6 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணவும் போகிறாங்க. ஊட்டியில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் கொண்டு வராங்க. இதோட நோக்கம் நஞ்சில்லா வேளாண் முறைகள் இருக்குல்ல, அதை ஊக்குவிக்கிறது. முதல்ல இப்போ இந்த அரசு என்ன பண்ணணும்னா, இந்த இயற்கையாகவே விளைவிக்கப்படுற பொருட்கள் இருக்குல்ல, இதை அதிகமாக பூஸ்ட் பண்ணி விடணும். அதை விட்டு செயற்கையாக வெஸ்டர்ன் கல்ச்சரோட தாக்கத்தினால இங்கே நம்மளோட விவசாயம் மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. உலகத்தையும் விவசாயத்தை கற்றுக் கொடுக்குது நாம, ஆனால் நம்ம விவசாயமே மாறிட்டு இருக்கு பாருங்க, மேனிப்புலேட் ஆகி. இதை முதல்ல காலி பண்ணணும். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே, விவசாயிகள் விளைவிக்கிற விளை பொருட்கள் இருக்குல்ல, இதுக்கு சந்தை வாய்ப்பை பெருசாக்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை பண்ணுறாங்க. இதுக்கு மட்டும் 5 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணுறாங்க. நீலகிரி விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்பை அதிகரிக்கிற வகையில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தை தரம் உயர்த்த போகிறோன்னு சொல்கிறாங்க. புதுசாக கொண்டு வரலங்க, தரம் உயர்த்த போகிறாங்க. அதுக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் செலவு இங்கே. அதுக்கப்புறம் சில விருதுகளையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சார்ந்த சொல்லிடுறேன். முதல்ல நம்ம தஞ்சாவூர் சாக்கோட்டை இருக்குல்ல, அங்கே நம்மாழ்வார் ஐயா பேரில் புதிய உயர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்க. 5 கோடி ரூபாய் செலவில். மக்களே, விவசாயம் சார்ந்து நீங்கள் யாரை பெருசாக படிக்கிறீங்களோ இல்லையோ, நம்மாழ்வார் ஐயாவை படிங்க. இவரை விட விவசாயத்தோட அடிப்படைகள் சார்ந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக இந்த தலைமுறைக்கு புரியுற மாதிரி சொல்லிட முடியாது. அப்பேற்பட்ட ஐயா நினைவாக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் விருதுங்க, நம்மாழ்வார் விருதுன்னு சொல்லிட்டு சிறந்த உயர்ம விவசாயிகள் இருக்காங்களே, இதில் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி ஐயா பேரில் விருது கொடுக்க போகிறாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் தான் செலவே. இதுக்கான ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஓகே, அஞ்சலி அம்மா அவர்கள் பெயர்லேயும் விருது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. பயிர் விளைச்சல் இருக்குல்ல, இதில் காம்படிஷன் வைப்பாங்களாமா. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் பரிசு 2 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசு 1.5 லட்சம் ரூபாய், 3ஆம் பரிசு 1 லட்சம் ரூபாய். எல்லா விவசாயிகள் சார்ந்தது தான். அண்ட் வெற்றி விவசாயி விருது இந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, இப்படி கிட்டத்தட்ட 9 பயிர்களை 2 ஏக்கரில் பயிரிட்டு அதிகமாக மகசூல் செய்யணும். அப்படி செய்கிறவங்களுக்கு தான் இந்த விருது. நல்ல காம்படிஷனாக தெரியுதுல. இது முதல் பரிசு 50,000 ரூபாய், 2ஆம் பரிசு 25,000 ரூபாய், இப்படி கிட்டத்தட்ட 90 பரிசுகள் வழங்கப்படும் சொல்கிறாங்க. இதுக்காக அரசு ஒதுக்கி இருக்க தொகை எவ்வளோ தெரியுமா? 67.5 லட்சம் ரூபாய். வேளாண் பட்ஜெட் உங்களுக்கு திருப்தி கொடுத்துருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ண மக்களை எல்லாரும் தெரிஞ்சுப்போம். இந்த பட்ஜெட் உரையை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 7 நிமிஷம் வரைக்கும் வாசித்து முடிச்சாப்புல அமைச்சர் வினோத் அவர்கள். இந்த உரையை முடித்த பிற்பாடு அவர் அப்படியே அமரலைங்க, திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, சிஎம் விஜய் அவர்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றி திடீர்னு உணர்ச்சி வசப்பட்ட குரல் அப்படியே தடுமாற ஆரம்பிக்குது. இப்போது மைக்கே பார்க்காதவங்க திடீர்னு மைக்கை கையில் கொடுத்து பேசணும் அப்படிங்க இருக்கும். அது போல் குரல் தடுமாறுறதை பார்க்க முடியுது. அவர் பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசவே எதிர்கட்சிகள் திரும்ப கடுப்பாயிட்டாங்க. இதில் அதுவும் அவரோட முக பாவனையை பார்க்கணுமே. அதாவது மற்ற அரசியல் கட்சிகள் சார்ந்து இது அவையாக இல்லாமல் இருந்தால் மற்ற வார்த்தைகளோட வெளியே வந்து விழுந்திருக்குன்ற மாதிரி தான் அவ்வளோ எமௌண்ட் ஆட்டார் திடீர்னு. இது சபாநாயகருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவரே சொல்லிட்டார் ஒரு கட்டத்தில், இல்லை என்னன்னா, அவை குறிப்பில் அவர் சொன்ன விஷயங்கள், வேளாண் பட்ஜெட்டை தாண்டி சில விஷயங்கள் எது வேணாம்னு நினைக்கிறனோ அதை நான் தூக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படுது அப்படின்னு அவங்க அஷ்யூர் பண்ணாப்புல. இப்படி தான் முடிஞ்சது கிளைமேக்ஸ் பட்ஜெட் உரைக்கு. இந்த அவையிலே ஒன்றே நான் குறிப்பிட விரும்புகிறேன். A true leaders has the confidence to stand alone, the courage to make tough decisions and the compassion to listen to the need of the people என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல, எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், he is a true leader, he is a true leader. லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்லுகிறேன், my leader has the courage to make tough decisions. ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், my leader has the compassion to the needs of the people. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader.
எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டும் வேளாண்மை. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை உட்காருங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க அது அது படி அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகள் அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். இந்த வேளாண் பட்ஜெட் இருக்குல்ல, இதை பற்றிய ரியாக்ஷனை யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இபிஎஸ் தெளிவாக கொடுத்துட்டு வரல. அடிப்படையில் விவசாயிகள் அண்ணன் இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, விவசாயிகளை ஏமாத்துற நாடகம் இதுன்னு சொல்கிறாரு. ஏமாற்றம் தர்ற பட்ஜெட் இதுன்னு அவர் விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல. இன்ஃபேக்ட் மக்களே, எந்த கட்சி ஆட்சியில் இருந்து ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்தாலும் எதிர்கட்சிகளாக இருக்கவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. அவங்கள வாயார பாராட்ட ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. இது பொதுவான அரசியல் தான். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினதாக இருக்குது, விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணாமல் விருதுகளை மட்டும் அறிவிச்சிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.